நண்பர்களே, இது லைஃப் ஆஃப் கிச்சா எபிசோடு 15. அண்ணன் சொன்ன மாதிரியே இந்த 100 நாள் சேலஞ்சை எடுத்துட்டேன். எடுத்த உடனே தடால் புடால்னு செஞ்சுட்டு ஒரு வாரம் கழித்து மொத்தமாக விட்றதுக்கு அண்ணன் ரொம்ப பொறுமையாகவே இந்த விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதனால் முந்தல் நாள் சாயங்காலமே அண்ணன் கடல் கரைக்கு போய் நல்லா காற்று வாங்கிட்டு காலை கொஞ்சம் நினச்சிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு 80 கிராம் ஓட்ஸை போட்டுட்டு நைட்டு நல்லா ஊற வச்சுட்டேன். பண்ண ஓட்ஸு வந்து 2 பனானா போட்டு ஷேக் மாதிரி ரெடி பண்ணி குடிச்சிட்டேன். லஞ்சுக்கு ஒரு 200 கிராம் சிக்கனை போட்டு பிரியாணியும் ஒரு 150 கிராம் பிளாக் சன்னா ஒயிட் சன்னா போட்டு வேக வச்சு மசாலா போட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஒர்க் அவுட்டுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு ப்ரீ ஒர்க் அவுட்டாக 3 பனானா எடுத்துக்கினேன். இதுதான் அண்ணனோட கரண்ட் பாடி கண்டிஷன். ஒரு 20% தான் பாடி ஃபேட் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 15% கொண்டு வந்துட்டுனா அண்ணனுக்கு 6 பேக் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். 2 வருஷமாக பெருசாக எந்த ஒரு டயட்டும் ஃபாலோ பண்ணாமல் ரெடி பண்ண பாடி கண்டிஷனு. ஈவினிங் ஆஃபீஸ் முடிஞ்சவொடனே ஜிம்முக்கு போய் ப்ரீ ஒர்க் அவுட்டாக எடுத்துன்னு போன 3 வாழைப்பழத்தை அண்ணன் ஒரு ஓரமாக உட்காந்து அமுக்கிட்டேன். எடுத்த உடனே ஹெவியாக எந்த ஒர்க் அவுட்டும் போட வேணாம், அதனால் சர்க்யூட் மட்டும் போடலான்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி அப்பர் பாடி சர்க்யூட் மட்டும் போட போகிறேன். அப்பர் பாடி சர்க்யூட்ன்றது வேறு ஒன்றும் இல்லை, அப்பர் பாடியில் இருக்கிற எல்லா மசில்ஸுக்கும் காமனான ஒர்க் அவுட்டை போடுறது. அதனால் ஷோல்டருக்கு மிஷின்லேயே ஷோல்டர் ப்ரெஸ்ஸை போட்டுட்டேன். செஸ்ட்டுக்கு பெக் ஃப்ளை மிஷினில் ஒரு வேரியேஷனு. அண்ணன் வந்து ரெகுலராக போடுற வெயிட்டை விட ஒரு மீடியமான வெயிட்டில் தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கேன். பேக்குக்கு பார்பல் ரோயிங்கில் வைடு கிரிப் வச்சு ஒரு வேரியேஷன் போட்டேன். கண்ட்ரோல்டு ரேப்பில் லேட் புல் டவுன் ஒன்று, அப்புறம் ரோப்பில் டைஸப் புஷ் டவுன். அண்ணனோட டைசப் மசிலை பாருங்கள், ஐயோ என் கண்ணையே பட்டுரும் போல இருக்கே. அப்புறம் பைசப்ஸ்க்கு நல்ல வெயிட்டு போட்டு ஒரு வேரியேஷன் தரமாக போட்டேன். போடுற பிஜிஎம்ஐ சரி பிஜிஎம் கேட்டதெல்லாம் போதும். அண்ணன் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு 50 கிராம் சோயாவும் 70 கிராம் அரிசியும் போட்டு அது கூடவே ஒரு 250 கிராம் வெஜிடபிள் போட்டு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுட்டேன். நைட்டு நல்லா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன். நண்பர்களே, டே 2ல் பார்க்கலாம்.